ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒன் டே ஊட்டி ட்ரிப் பிளான் போட்டிருந்தோம். அதாவது காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 160 கிலோமீட்டர் வந்துச்சு. சரி, ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம மலை ஏறக்கு முன்னாடியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் தான் இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ஹோட்டலே இதுதான். சரி, ஓகே, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பூரியும் அவருக்கு இட்லியும் சாப்பிட்டோம். ஒரு அளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா இதை விட்டா ஒரு பெரிய கடை எதுவுமே இல்லை. சரி, ஓகே, அதனால அங்கே சாப்பிட்டு வில்லிங்டன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் பக்கத்தில் இருக்கு. ஸோ இதுதான் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் அந்த லேக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜஸ் வாங்குறாங்க. இதே பெரியவங்க போனாங்கன்னா 20 ரூபா சார்ஜஸ் வாங்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போனா உள்ள பாத்தீங்கன்னா அந்த போட் ரைடிங் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் தனி சார்ஜஸ் போல இருக்கு. சரி, அப்படியே வாக்கிங் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எலிக்குட்டிகள் இருந்துச்சு. என்னடா எலிக்குட்டி கலர் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா இது எலிக்குட்டி இல்லையாமாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கினி பன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நானும் ஓகே, அந்த இடத்துல வந்து நாங்க இதை போட்டோ எடுத்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு இதுக்கு பேர் வந்து கினி பன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா லேக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தோம். உள்ள எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க 4 வாத்து விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டு மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய கற்கள் வச்சிருந்தாங்க. என்னடா இத்தனை கற்கள் வந்து நட்டு வச்சிருக்காங்க, ஏதாவது சாமியா கோயிலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இது கோயில் கிடையாது. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்த கற்கள், அதாவது அந்தந்த ஏரியாவோட கற்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொண்டாந்து வந்து இங்க வச்சிருந்தாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்தா கிரானைட் மாதிரி இருந்துச்சு. ஒரு சில ஊர்ல கிரானைட் எல்லாம் இருக்குதா கல்லா அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு கவர் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஊட்டி ரோஸ் கார்டன் கிளம்பிட்டோம். இந்த ரோஸ் கார்டன் தான் ஊட்டிக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பாத்தீங்கன்னா நான் ஊட்டிக்கே போறது. நான் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சேன். ஆனா கூட ஒரு தடவை கூட ஊட்டிக்கு போனதே இல்லை. ஆனா இதுதான் தடவை ஊட்டியில வந்து இந்த ரோஸ் கார்டனை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. நிறைய தடவை பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து மலர் கண்காட்சி இதை எல்லாம் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அடிச்சிச்சு. ரூம் இருந்துச்சு. என்னடா ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெதர் மெயின்டைன் பண்ணி அங்க வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதாவது நிறைய ரோசஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா வெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு பொலன்னு பொழந்துருச்சு. ஏப்ரல் மாசமெல்லாம் போகக்கூடாது போல இந்த லொக்கேஷனுக்கெல்லாம். செப்டம்பர் மந்த் போனாதான் நல்லா கூலிங்கா சில்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹில்ஸ் ஏரியாவுக்கு போறவங்க ஏப்ரல் மந்த்ல ஒரு சில டேஸ் நல்லா தான் இருக்கும் போல் இருக்கு. ஒரு சில டேஸ் எல்லாம் வந்து நாங்க போன அன்னைக்குன்னு நல்ல வெயில். மழை வர மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும். மழை வர மாதிரி கூட அந்த அன்னைக்கு இல்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி கலரா இருக்கு. ஆனா நேர்ல பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. மோடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனுக்கு போயிருந்தோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் காஃபி பிடிக்கும் அப்படின்னாரு. சரி, இங்கே போய் பார்த்தா நிறையா சாக்லேட் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டெசர்ட்டு, நிறைய எக் பப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு வேற அந்த ஹாட் சாக்லேட் காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஏங்க அதையவே ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அதை ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டெசர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அடுத்து நாங்க கிளம்புனது பாத்தீங்கன்னா பயகரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. சரி, அங்கதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அது போக பாத்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட், இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு அதே ஒரே ரோடா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயகரா ஃபால்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போனோம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அந்த பயகரா ஃபால்ஸ் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிட்டாங்க. வேற வழி இல்லாம நாங்க சோகத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு.
அதாவது முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஒரு 16 கிலோமீட்டர் மிச்சம் இருந்திருக்கும். ஹில்ஸில் நாங்கள் ஏறி கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயுமே எங்களால் அந்த நீர்வீழ்ச்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அங்கே ஒரு அருவி ஓடிட்டு இருந்துச்சு. பயகரா ஃபால்ஸை தான் பார்க்க முடியல, இந்த ஃபால்ஸையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்று 4-5 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, சரி ஓகே அப்படியே நம்ம அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது பார்த்தீங்கன்னா, அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அந்த இடமும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு, நிறையா க்ரௌட் இருந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் சில்லுன்னு நல்லா இருந்துச்சு, நல்லா எஃபெக்டாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இன்னொரு இடம் இருந்துச்சு. இது நம்ம இதை ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கேட்டாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சார்ஜஸ் எடுத்துகிட்டு தான் விட்டாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் சார்ஜஸ் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த ஹில்ஸ்ல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டு நாங்கள் ஃபைன் ஃபாரஸ்ட் போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலான்னு கவுண்டருக்கு போனபோது பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஃப்ரீயாகவே உள்ளே அனுப்பிட்டாங்க. நீங்கள் உள்ளே போங்க, கூட்டம் வந்து ரொம்ப சேர்ந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரீயாகவே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வீடியோ கவர் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்தாங்க. தெரியாமல் உங்களை எல்லாம் வீடியோ எடுத்தேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டெலிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் எதாவது பார்த்து உங்களுக்கு உங்களால் இதனால் ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்கள் டெலிட் பண்ணிக்கிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போன லொக்கேஷன்லேயே இதுதான் நல்ல லொக்கேஷன். ஸோ இதுதான் நான் எடுக்கிற கடைசி வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோனை பைக்கில் இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தவறி கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்டே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி, அது இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இடமே பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது என் ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இவனை நான் கவர் அப் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு கோவப்பட்டுட்டு அங்கேயும் ஓடனா. சரி நானும் துரத்தி 4-5 வீடியோ எடுத்தேன். ஏன்டா நூடுல்ஸ் விட்டுட்டு சாப்பிட்றியாடான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் என்ன சாப விட்டானா தெரியல. அந்த ஏரியாவை தாண்டி 2 கிலோமீட்டர் கூட போகல. இடையில ஃபோனை தவறி கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சி வச்சு. நாங்கள் இன்னும் போகாத இடங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, பொட்டானிக்கல் கார்டன், இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணினேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் போயிட்டு 2 நாள் நல்லா நீட்டாக ட்ரிப் அடிக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.